பிரியமானவர்களே, நாம் அனைவரும் எழுந்து நின்று இந்த நாள் முழுவதும் ஆவியானவர் நம் அனைவரையும் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி, ஊற்று தண்ணீரே, ஜீவ ஆவியே, எங்களுடைய இதயங்களிலும் எங்களுடைய உள்ளங்களிலும் நீர் எழுந்தருளிவார். இந்த நாளை நீர் ஆசீர்வதியும், பரிசுத்தப்படுத்தும், கரம் பிடித்து வழி நடத்தும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியை நோக்கி கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஊற்று தண்ணீரே என்ற பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவராணியே, ஜீவனே எங்கள் பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவராணியே, ஜீவனே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் நீரே சகலரே, ஆசீர்வதியும் அருள் நிறைந்த மரியே வாழ்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க.
சகோதர சகோதரிகளை தபசு காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய இரக்கத்தை சுவைப்பதற்கும் மன்னிப்பை பெறுவதற்கும் இந்த நாளிலே ஆண்டோடைய சன்னிதானத்தை நோக்கி இந்த நாள் முழுவதுமாக இயேசுவே, இந்த நாள் நீ கொடுத்தது உமக்காக மட்டும்தான் நான் செலவழிக்க போறேன். இன்னைக்கு நான் யாருக்கு செலவழிக்க மாட்டேன். நீ கொடுத்த இந்த நிமிடங்கள் எல்லாம் உமக்கு தான் சொந்தம். நீ கொடுத்திருக்கின்ற இந்த ஸ்துதிக்கின்ற நேரங்கள் எல்லாம் உமக்கு தான் சொந்தம்னு சொல்லி ஸ்துதிக்க போறோம். எனவே இந்த முதல் பகுதியை வழி நடத்துவதற்காக கருமத்தம்பட்டியிலிருந்து அருமையான நண்பர், எனது நண்பர், எனது உயிர் தோழன் என்று கூட சொல்லலாம், ஏறக்குறைய ஒரு 20-25 வருடங்களாக பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். செல்லுகின்ற இடங்களெல்லாம் சிவ வழிபாடு நடத்துவதும் இறைவனை புகழ்வதும் ஸ்துதிப்பதுமாக தமிழகத்தினுடைய பல பங்குகளிலே பல இடங்களிலே தனது பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த முதல் ஸ்துதி ஆராதனை பிரைஸ் அண்ட் வர்ஷிப் அந்த பகுதியை கொஞ்ச நேரம் நடத்துவதற்காக நம்மோடு நமது அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார். எனவே நமது சகோதரர் அருமையான நண்பர் அவர்களை நமது குடும்பத்தின் சார்பிலே வாழ்த்தும் ஜெபமும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தந்தை அவர்கள் நேற்று திடீரென்று அழைத்து நடத்த வருமாறு என்னை பணித்த போது மறுக்க முடியாது. காரணம், தந்தை அவர்கள் சொன்னது போல 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவரோடு இணைந்து இறை ஊழியம் செய்கிறோம். எனவே நம் வாழ்க்கையில் நடக்கின்ற பல காரியங்கள் நமக்கே தெரியாது. எந்தெந்த சூழ்நிலைகளிலே எது நடக்கும் என்பது நமக்கு புரியாது. ஆகவே இந்த நாளில் நம்மை எல்லாம் ஆண்டவர் இணைத்திருக்கிறார், சந்திக்க வைத்திருக்கிறார். பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகில் வாழ்ந்த நாட்களில் 33.5 ஆண்டு காலம் அவர் இருந்தார். 30 ஆண்டு காலம் தாய்க்கு கீழ்ப்படிந்திருந்தார். 3.5 ஆண்டு காலம் நற்செய்தி பணி ஆற்றுகிற அந்த காலகட்டத்தை அவர் சென்ற இடையெல்லாம் நன்மை செய்தவராய் சுற்றித்திருந்தார் என்று திருத்தூதர் பணி 10:38 வாசிக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர், நன்மை செய்கிறவர். எண்ணிக்கை நூல் 24:1 சொல்கிறது, இஸ்ராயேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். அல்லேலூயா. நீங்களும் நானும் தான் அந்த இஸ்ராயேல் மக்கள். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருமே இஸ்ராயேல் மக்கள். அப்படிப்பட்ட மக்களைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே எமக்கு பிரியம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகாய் என்ற தீர்க்கதரிசியினுடைய இறைவாக்கினருடைய நூலிலே 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே பார்க்கிறோம், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. என்று முதல், இன்று முதல். அப்ப இவ்வளவு நாளா என்னை ஆசீர்வதிக்கவில்லையா? இனிமேல் தான் என்னை ஆசீர்வதிக்க போகிறாரா என்ற கேள்விக்கு இடமில்லை. ஆண்டவர் ஒவ்வொரு நாளுமே நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த ஜெப வழிபாட்டிலே, உபவாச வழிபாட்டிலே பங்கேற்கும் போது யாரெல்லாம் ஆலயத்திற்கு முதலில் வருவார்கள் என்று சொன்னால், வாழ்க்கையில் ஏதோ ஒரு தேவையோடோ, நெருக்கடிகளின் மத்தியிலோ, இழப்பின் மத்தியிலோ அல்லது கவலைகளின் மத்தியிலோ இருக்கிறவர்கள் தான் ஆண்டவரை முதலில் தேடுவார்கள். ஹல்லேலூயா. இயேசு உலகில் வாழ்ந்த நாட்களிலே அவரை தேடி ஏராளமான மக்கள் வந்தார்கள். அவர்களிலே பல வியாதியஸ்தர்கள், மனக்கவலைகளால் ஆட்கொண்டவர்கள். வந்தவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அவருடைய போர்வையின் விளிம்பை தொட்டால் சுகம், அவர் பார்வை பார்த்தால் ஆறுதல், அவர் கரம் பட்டால் விடுதலை. இப்படிப்பட்ட இயேசு
என்றோ வாழ்ந்தவர் அல்ல, மரித்தவர் அல்ல. இதோ திருவெளிப்பாடு 1:17 சொல்கிறது, மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 13:8 சொல்கிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த ஒப்பற்ற தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தவக்கால நாட்களிலே இன்னும் நாம் அதிகமாய் அவரை தேட விரும்புகிறார். காரணம், தவக்காலம் மீட்பின் காலம், மனம் திரும்புதலின் காலம். தந்தை அவர்கள் குறிப்பிட்டது போல, கடந்த வாரம் நீங்கள் மனமாற்றத்தின் வாரத்தையும், இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இரக்கத்தின் வாரம். ஹல்லேலூயா. இரக்கம் என்றால் தகுதியற்ற ஒரு மனிதனுக்கு கடவுள் காட்டுகிற ஒரு பெரிய கொடை இரக்கம். நாமெல்லாம் செய்கிற தவறுகளுக்கு கணக்கு பார்த்து கடவுள் கேட்பாரானால் இந்த உலகிற்கு யாருக்குமே இரக்கம் கிடைக்காது. தகுதியற்ற நம்மை தகுதிப்படுத்துகிறார். நீ தப்பு செஞ்சிட்டியா, பரவாயில்ல, இன்னும் ஒரு விசை மனம் திரும்பு, உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே தகுதியற்ற நம் மீது காட்டப்படுகிற பரிவுதான் இரக்கம் என்ற ஒரு வார்த்தை. அந்த இரக்கத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? யாராவது ஒருவர் எனக்காக எடுத்து வாசிக்கலாம். புலம்பல் நூல், அதாவது எரேமியாவுக்கு அடுத்த பகுதி, புலம்பல் நூல் 3ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் பக்கம் 1203. புலம்பல் பழைய ஏற்பாட்டில் 1203வது பக்கம், 3ஆம் அதிகாரம், புலம்பல் 22, 23. ஆண்டவரது பேரன்பு முடிவுறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவும் இல்லை. அடுத்த வார்த்தை, காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு நாள் காலையிலும் அது புதுப்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுளுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய அன்புக்கு முடிவே இல்லை. அவருடைய இரக்கங்களும் முடிவில்லாத அன்பும் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிறது. போன வருஷம் 2017 இதே பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி நமக்கு என்ன நடந்திருக்குன்னு யோசனை பண்ணி பார்த்தா, டைரியில பார்த்தா தெரியும். ஏன், நேற்று என்ன நடந்தது? நேற்று போல் இன்று இருக்காது, இன்று போல் நாளை இருக்காது. ஆனால் ஆண்டவருடைய இரக்கமோ ஒவ்வொரு நாளும் புதுசா தர விரும்புகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த கரம் உயர்த்துவதற்கு நீங்கள் யாருமே தயக்கம் காட்டக்கூடாது. ஏனெனில் நான் சாலக்குடியில் தியானத்துக்கு போயிருந்த போது அருட்தந்தை மேத்யூ நாயக்கம் மரபில் சொன்னார், 1996 நீங்கள் கரமுயர்த்தி ஜெபிக்க வேண்டும், ஆடவரும் பெண்டிரும் எல்லா இடங்களிலும் கரமுயர்த்தி ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று புனித பவுலடியார் தன் திருமுகத்திலே சொல்லுகிறார். ஆனால் தந்தை அவர்கள் சொன்னார், இப்படி கரம் உயர்த்தும் போது நாம் ஆண்டவரிடத்திலே சரணாகதி அடைகிறோம். ஹல்லேலூயா. அதே சமயம் என் ஆண்டவர் தன் பிள்ளை தன்னிடத்திலே கரம் நீட்டி ஜெபிக்கும் போது அவர் தனது கரத்தை நம் கரத்தோடு இணைக்கிறார். ஹல்லேலூயா. அதனால கையை உயர்த்தாம இருந்தீங்கன்னா அப்பாவுடைய தொடுதல் கிடைக்காம போயிடும். ஏசப்பாவுடைய தொடுதல் நமக்கு தேவை. ஆகவே ஆண்டவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை ஒவ்வொரு நாள் காலைதோறும் புதுப்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நான் இன்று காலை எழுந்து இங்க புறப்பட்டு இருக்கிறேன். என்னுடைய மனைவி பார்த்துட்டு திடீர்னு செல்போன் எடுத்து அப்படியே பார்த்தவங்க, ஐயோ அடாடா அப்படின்னா, என்னடாச்சு என்னன்னு கேட்டா, நடிகை ஸ்ரீதேவி நேற்று இரவு 1:30 மணிக்கு இறந்துட்டாங்க. பாருங்க, உயிரோடு நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறது பெரிய இரக்கம். முந்தா நேற்று என்னுடைய நெருங்கிய நண்பர் வெள்ளிக்கிழமை சிலுவை பாதைக்கெல்லாம் வந்துட்டு அழகாக ஜெபம் பண்ணிட்டு போனார். அவர் இருப்பது கவுண்டம்பாளையம், சொந்த ஊர் கருமத்தம்பட்டி. அப்படி வந்துட்டு மறுபடியும் ஊருக்கு கிளம்புறார். காந்திபுரம் வந்து இறங்கியாச்சு. செல்வராஜ்னு பேர், டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சிலிருந்து ரிட்டையர்ட் ஆனவர். அவருடைய 3 பிள்ளைகள் என்னிடத்தில் படித்தார்கள். நான் முதல்ல என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் ஆசிரியராக இருக்கிறேன் கருமத்தம்பட்டி புனித மரியன்னை உயர்நிலைப் பள்ளியில். அந்த நண்பர் காந்திபுரத்திலிருந்து டவுன் பஸ் ஸ்டாண்டு நடந்து போய் கவுண்டம்பாளையம் பஸ் ஏறி இருக்கிறார்.
முதல் படிக்கட்டில் கால் வைக்கும்போது நெஞ்சு வலி வந்து அப்படியே சரிஞ்சிருக்கிறார். அடுத்த நிமிடமே மரணம். பார்த்தவங்களும் ஆடி போயிட்டாங்க. உடனடியாக அவரை ஆஸ்பத்திரிக்கு போலீஸில் சொல்லி எல்லாம் கொண்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா இறந்துட்டார். அவருடைய செல்ஃபோனை பார்த்து நம்பரை பார்த்து கூப்பிட்டு எல்லாம் வீட்டுக்கு தகவல் கிடைக்கும் போது அவர் விழுந்து இறந்ததை ஏற்ற ஆஸ்பத்திரி எல்லாம் முடிஞ்சு 10-10:30 மணிக்கு எங்கடா அப்பாவும் ஃபோன் பண்ணி இன்னும் வரலையேன்னு மனைவி கூப்பிடும்போது அப்போ தான் கால் வருது. அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, உங்கள் கணவர் இறந்து விட்டார். அப்போது மரணம் திருடனை போல் வருகிறது. உயிரோடு இருக்கிற நாம் பெரிய பரிசுத்தவான்களும் அல்ல, இறந்தவர்கள் எல்லாம் பாவிகளும் அல்ல. ஆனால் உங்களையும் என்னையும் மீண்டும் ஒரு புதிய நாளை காண வைத்தது கடவுளுடைய இரக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே உயிரோடு இருக்கும் நாம் எல்லாம் கடவுளுக்கு ஒவ்வொரு நிமிடமும் நன்றி சொல்லி, ஆண்டவரே என்னை இவ்வளவாய் பாதுகாத்து வருகிறீரே, என் வாழ்க்கையில் நீர் என்ன செய்ய விரும்புகிறேன், நான் என்ன உனக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சிந்திக்க அழைக்கப்படுகிற காலம்தான் இந்த தவக்காலம். பிரைஸ் தி லார்ட். அது மட்டுமல்ல, எவ்வளவோ நாட்கள் நாம் வழிமாறி போய்விடுகிறோம், தவறு செய்து விடுகிறோம். ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் சொல்றோம், சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். இது வாடிக்கையா வேடிக்கையா வாய்ப்பாடு மாதிரி ஒப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் என்று மனம் மாறி இருக்கிறோம், என்று நம்முடைய சொல்லாலும் செயலாலும் பிறரை துன்பப்படுத்தாமல் இருக்கிறோம். மனம் திரும்புதலின் காலம், யோசித்து பார்க்க வேண்டிய காலம். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க அழைக்கின்ற இந்த வேளையிலே, என் மகனே என் மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பெற நம்மிடத்திலே தடையா இருப்பது நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள். அல்லேலூயா. நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. ஏசாயா நூல் 59ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் எடுத்து வச்சுக்க. நான் சொல்லும் போது வாசிச்சா போதும். என் அன்புக்குரிய பெற்றோர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, அருமையான தந்தைமார்களே, தம்பிமார்களே, செல்ல குழந்தைகளே, என்னை கடவுள் ஆசீர்வதிக்கவில்லை என்று சொல்லி நீ புலம்புவது தவறு. மாறாக உன்னிடத்தில் இருக்கக்கூடிய தடைகளை அகற்று. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் வந்துவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. யாராவது எடுத்தவங்க வாசிங்க. ஏசாயா 59:2. உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன. உங்களது தீச்செயல்களே அப்படின்னு சொன்னா செயல் மட்டும் இல்ல, சிந்தனைகளும் கூட. நீங்க மற்றவங்களை பத்தி தப்பா நினைச்சாவே, நீங்க மற்றவங்களை பத்தி தேவையில்லாதது பேசினாவே, மற்றவங்களை மனசு நோகடிக்க செஞ்சாவே, செய்ய வேண்டிய கடமைகளை தவற விட்டாலே அது பாவம். உங்களது தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன. இடையே ஒரு பிளவாக, ஒரு தடை சுவராக வருகிறது, எரிகோ மதிலாக வருகிறது. இதை உடைத்தெறிய வேண்டுமானால் நீ ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி வர வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனவே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அழைக்கின்றார். ஒவ்வொரு நாள் காலை தோறும் அவருடைய இரக்கங்கள் புதிதாக்கப்படுகிறது. அந்த புதுப்பிக்கப்பட்ட இரக்கத்தினால், ஐயோ நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை, என்னை மீண்டும் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறேன், இந்த நாளிலாகிலும் நான் மனம் மாற வேண்டும், மனம் திரும்பி வாழ வேண்டும் என்று சொல்லி நம் ஆண்டவரிடத்திலே ஒப்புரவாக வேண்டும். இந்த ஜெப வழிபாட்டின் மத்தியிலே ஒருவேளை தந்தை அவர்கள் தயாரான நிலையில் இருந்தால், பாவ சங்கீர்த்தனம் செய்ய விருப்பம் இருக்கிறவர்கள் செய்துவிட்டால் ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த உபவாசத்தோடு கூட நீங்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்யும் போது அது கடவுளுக்கு மிகவும் ஏற்புடைய செயல். அல்லேலூயா. காரணம், உணவை துறந்து உடலை ஒடுக்கி ஒருத்தல் முயற்சிகளோடு நம் பாவங்களை அறிக்கையிடும் போது கடவுள் அதை மிகவும் நேசிக்கிறார். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, இருந்தாலும் கூட நினைவூட்ட விரும்புகிறேன். நினிவே நகரம் வீழ்த்தப்படும், 40 நாட்களில் வீழ்த்தப்படும் என்று சொல்லி இந்த நினிவே பட்டணத்தை ஆண்டவர் அழிக்கப் போகிறார் என்று சொல்லி இறைவாக்கினர் யோனாவின் மூலமாய் வார்த்தை வருகிறது. அதை கேட்ட அரசன் தன் குடிமக்களுக்கு உத்தரவிடுகிறான், இதோ கடவுளுடைய இரக்கங்களை நோக்கி நாம் மன்றாட போகிறோம். எனவே எல்லோரும் சாக்கு உடை அணிந்து சாம்பலின் மேல் அமர்ந்து உண்ணா நோன்பு இருப்போம், உபவாச நாட்களை நியமிப்போம், கடவுளை நோக்கி கதறி அழுவோம். அதன் மூலமாய் அவருடைய இரக்கங்கள் நமக்கு கிடைத்து நம் தேசம் காப்பாற்றப்படட்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதே போல அந்த குடிமக்கள் எல்லாம், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, விலங்குகள் கூட அந்த நாளிலே நோன்பிருந்தன என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதனுடைய விளைவு என்ன? அந்த நினிவே நகரம் காப்பாற்றப்பட்டது. ஹல்லேலூயா.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என் பேர குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் குடும்பம் என் கண் முன்னால் சீரழிகிறது, ஐயோ என் கணவர் என்றெல்லாம் கலங்கி தெரியாது. இன்று நீங்கள் மனமாற்றம் பெற்றால் உங்கள் பொருட்டு உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. பைபிள் அழகான வார்த்தை இருக்கிறது. திருத்தூதர் பணி 16:31 சிறைக்கூட தலைவன் தன்னைத்தானே பவுலும் சீலாவும் ஜெயிலிருந்து தப்பிச்சிட்டாங்களோ என்னன்னு சொல்லி கத்தியில் குத்திக்கொள்ள போகும்போது, நாங்கள் எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கிறோம், நாங்கள் ஜெபித்த போது கடவுளுடைய தூதன் இறங்கி வந்து என்னுடைய சங்கிலிகளை எல்லாம் அவிழ்த்து விட்டான், ஆகவே நீ உயிரை மாய்த்துக் கொள்ளாதே. அப்போ அவர் சொல்றாரு, சிறைக்கூட தலைவன், ஐயா நான் மீட்படைய என்ன செய்ய வேண்டும் என்று கதறுகிறார். பவுல் சொல்லுகிறார், ஆண்டவராக இயேசுவை நீ விசுவசி. வாசிங்க. ஆண்டவராக இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், விசுவாசம் கொள்ளும், அப்பொழுது நீயும் உங்களது வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசத்தின் பொருட்டு, உன் ஒருவருடைய விசுவாசத்தின் பொருட்டு உன் குடும்பம் மீட்பின் பாதைக்கு வரும். அதுக்காக அப்பா மட்டும் மனம் திரும்பிட்டா போதுமா? இன்னும் முரட்டுத்தனமா இருக்கிற பையன், வாயாடிய இருக்கிற மனைவி திருந்தாமல் இருந்தால் குடும்பம் ரட்சிக்கப்பட்டு விடுமா? இல்ல. மீட்பின் அனுபவம் முதலாவதாக உங்கள் வீட்டுக்குள் வரும். இருட்டா இருக்கிற உங்க வீட்டுக்குள்ள ஒரு மெழுகுவர்த்தி எரிகிறது, ஒரு மீட்பின் பாதையிலே வந்துவிட்ட ஒரு நபரால். அந்த வெளிச்சத்துல ஐயோ அப்பா இவ்வளவு தூரம் ஜெபம் பண்ணியிருக்கார், அம்மா இவ்வளவு தூரம் ஜெபம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொருவராக மனம் திரும்புவார்கள். நீங்க வாழ்ற வாழ்க்கை, நீங்க மாற்றத்தின் நாட்களிலே வாழும்போது மற்றவர்களும் அதை நோக்கி ஓடி வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவை நீ விசுவசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் மீட்படைவீர்கள். எவ்வளவு பாக்கியம்! என் குடும்பம் ரட்சிக்கப்படுவது என் கையில் இருக்கா? ஆண்டவரே நன்றி. நான் இன்றிலிருந்து இந்த தவக்காலத்தின் 7 வாரங்களிலும் நான் தாழ்த்தி ஒப்புக் கொடுப்பது மட்டுமல்ல, இனி வரும் உயிருள்ள நாளெல்லாம் நான் உமக்கு பிரியமாய் வாழ்வேன் என்று ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய சொல்லும் செயலும் சிந்தனைகளும் உமக்கு ஏற்புடையவையாய் மாற வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் வாழ்வீர்களாக உங்கள் குடும்பம் மட்டுமல்ல, உங்களுடைய தலைமுறையே ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இத்தகைய மனநிலையோடு நாம் யாவரும் எழுந்து நின்று, வயசானவங்களை நான் சொல்லல, வயசானவங்க அமர்ந்து கொள்ளலாம், நிக்க முடியும் பிரதர் அப்படிங்கிறவங்க எழுந்து நின்று நம் ஆண்டவருக்கு பிரியமாய் ஒரு பாடலை பாடி பிறகு மீண்டுமாய் ஆண்டவருடைய ஆராதனையிலும் துதி பலியிலும் ஏறெடுப்போம். நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய யோசனையில் பெரியவர், அவர் செயல்களிலே வல்லவர், கண்மணி போல காப்பவர். இந்த பாடல் வரிகள் மிகவும் அருமையான ஒரு ஆராதனையாக அமையும். உணர்ந்து இந்த பாடல் தெரிந்தவர்கள் உற்சாகமாய் கண்களை மூடிய நிலையில் நல்லா ஜெபிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்குங்க, ஆராதிக்கும் போதும் இந்த உலகை நாம் மறக்க வேண்டும். கண்ணை திறந்து பார்த்துட்டு இருந்தா இந்த பொம்பளை என்ன புடவை கட்டியிருக்கா, இந்த பையன் இப்படி குறும்பு பண்ணிட்டு இருக்கான், இதெல்லாம் கவனிக்க தோன்றும். உலகை மறக்க வேண்டும், ஆண்டவரை உற்று நோக்க வேண்டும். நம்முடைய கண்கள், மனக்கண்கள் ஆண்டவரை நோக்கி வரட்டும். யோசனையில் பாடுவோமா? யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை.
இயேசு ஆராதனை. ஒளி வீசும் விடிவெளி நட்சத்திரம், ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஓசானா உன்னத. ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே. ஓசானா 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 உன்னத. தெய்வமே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்தையும் தொடும். ஓசானா ஓசானா. அமர்ந்து கொள்வோம். போல ஆண்டவர் நமக்கு எண்ணற்ற நன்மைகளை செய்து வருகிறார். கொஞ்சம் கேள்வி கேட்டு உங்ககிட்ட பதில் பெற ஆசைப்படுகிறேன். யாரெல்லாம் தேவையோடு வந்திருக்கிறீர்கள்? கையை உயர்த்துங்களேன். ஒரு தேவையோ நிறைய தேவையோ, யாருக்கெல்லாம் தேவை? அதாவது வருஷம் பூரா நம்மளுக்கு தேவை இருக்கும், இப்போ உடனடியாக சில தேவைகள் இருக்கு அப்படிங்கிறவங்க கை தூக்கும். நீங்க கையை எவ்வளவுக்கு எவ்வளவு தூக்குறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் பிரச்சனை முடியும். இப்படி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கு. நல்லா எனக்கும் கூட தேவை உண்டு. நான் இன்னும் பரிசுத்தமாகணும் ஆண்டவரேங்கிற தேவை. ஏன்னா தேவையானதெல்லாம் எனக்கு கொடுத்துட்டாரு. அப்பப்போ பரிசுத்தத்தில் குறைவு ஏற்படுகிறது. எனவே அந்த தேவை கூட எனக்கு உண்டு. அப்போ எவ்வளவு பேர் தூக்கியிருக்கீங்க? ஒரே செகண்ட் இங்கே பார்ப்போம். பார்த்தீங்களா, ஆலயத்திற்கு நாம் வருகிற போதே தேவையோடு தான் வருகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? திருப்பாடல் 65:2 சொல்கிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மானிடர் யாவரும் உம்மிடத்தில் வந்தாக வேண்டும். அல்லேலூயா. மானிடர் யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். காரணம், அவர் யார்? மன்றாட்டுகளை கேட்கிறவர். புதிய மொழிபெயர்ப்புல, பழைய மொழிபெயர்ப்புல ஜெபத்தை கேட்கிறவர். ஏசாயா 38 பார்த்தா எசேக்கியா அரசன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், என் கண்ணீரை காண்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே. அல்லேலூயா. கடவுளை நாம் எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம், ஆராதிக்கலாம். காரணம், அவர் உன் தேவைகளை அறிந்தவர். அல்லேலூயா. கலிலேயா கடற்கரையின் ஓரம் பால் வெளி கூடி வந்த கூட்டமோ வேதம் சொல்லுகிறது ஆண்கள் மட்டும் 5000 பேர் என்று. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப யாராவது இங்க வந்து நின்று பாத்தீங்கன்னா ஆண்கள் அதிகமா பெண்கள் அதிகமானு பார்த்தா, நான் வேளாங்கண்ணி வரைக்கும் ஜெபம் நடத்த போயிட்டேன். தமிழ்நாட்டினுடைய தலைநகராகிய சாந்தோம் ஜெப ஆலயத்திலும் நடத்த போனேன். எங்குமே பெண்கள் கூட்டம் தான் அதிகம். அல்லேலூயா. அதனாலதான் பைபிள்ல என்னவோ பெண்களை பத்தியே சொல்லல. அந்த அற்புதம் நடந்த போது அங்கே இருந்த ஆண்கள் மட்டும் 5000 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இங்க கூட பார்த்தா ஒரு 100 ஆண்கள் என்றால் இங்க 500 பெண்கள் இருப்பாங்கங்கிற அளவுக்கு சொல்லப்படலாம். அவ்வளவு ரேஷியோ வித்தியாசம். ஏன் பெண்கள் இவ்வளவு ஆர்வம்? அதுக்கு ஒரு பிரதர் சொன்னார், எனக்கு கொஞ்சம் வருத்தம். பாவம், அவங்களால தான் பிரதர் வந்துச்சு, அதனால தான் அவங்க ரொம்ப தேடுறாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அல்ல, ஏன் உங்களுக்கு யாருக்கு எந்த சிந்தனையோ உள்ளத்தின் நிறைவிலிருந்தே வாய் பேசும். மாதா ஞாபகம் வரல, உனக்கு ஏவாள் தான் ஞாபகம் வருதான்னு கேட்டேன். ஹல்லேலூயா. காரணம், பாவத்தின் விளைவு ஏவாள் மூலமாக, அந்த பாவத்திலிருந்து மீட்பு அன்னை மரியாளின் மூலமாய். ஹல்லேலூயா. காரணம், குடும்பத்தில் பெண்கள் தான் எல்லா சுமைகளையும் உள்ளே தாங்குகிறார்கள். உடனே ஆண்கள் சைட்லேருந்து ஒரு வார்த்தை வரும், என்ன வக்காலத்தை வாங்குறீங்க பொம்பளைகளுக்கு? ஹல்லேலூயா. என் வீட்டு அனுபவத்திலே நான் சொல்லுகிறேன், என் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. எல்லாவற்றையும் எனக்கு முன்னாடி நின்று பார்த்துக்கிறது என் மனைவி. அவங்களால முடியல, ஏதாவது சிக்கல்லாம் மட்டும்தான் என்கிட்ட கொண்டு வருவாங்க. காரணம், அவள் நல்ல திறமைசாலியாக குடும்பத்தை நடத்துவதால் நான் கவலை இல்லாமல் இருக்கிறேன். அல்லேலூயா. நீதிமொழிகள் சொல்லுகிறது, ஞானமுள்ள பெண் தன் வீட்டை கட்டுகிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனவே பெண்கள் ஏன் வர்றாங்க?
சொல்றான்னா, பெண்கள் குடும்பத்தினுடைய பாரங்களை எல்லாம் உள்வாங்கி இயல்பாகவே அவர்களுக்கு கடவுளை தேடக்கூடிய ஒரு ஆர்வம். நான் என்னுடைய கவலைகளை எங்க போய் சொல்ல முடியும்? அப்பாட்ட தான் இறக்கி வைக்க முடியும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மானிடர் யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நம்முடைய ஆண்டவர் காதிருந்தும் கேட்காதவர் அல்ல, கண்ணிருந்தும் பார்க்காதவர் அல்ல. அல்லேலூயா. இதைத்தான் நம்முடைய அந்த ஏசாயா 59ஆம் அதிகாரத்தில் நான் 2வது வசனத்தை வாசிக்க சொன்னேன். ஆனால் முதல் வசனத்தை பார்த்தோமானால், உங்களை மீட்க முடியாதபடி என் கரங்கள் குறுகிவிடவில்லை, நீங்கள் விடுகின்ற பெருமூச்சின் விண்ணப்பத்தின் கூக்குரல் கேட்காதபடி என் காதுகள் செவிடாக விடவில்லை. அல்லேலூயா. நீ எந்த மூலையில உட்கார்ந்து, ஒரு சிஸ்டரா கூட கான்வென்ட்ல ஏதாவது ஒரு மூலையில உட்கார்ந்து அழுதாலும் சரி, எனக்கு வீடே இல்லை, வாசலே இல்லை, ரோட்டோரத்தில் இருக்கிறேன்னு சொல்ற ஒரு ஏழை பெண்ணா இருந்தாலும் சரி, கோபுரத்தில் நல்ல பங்களா வீட்டில் ஏசி ரூமுக்குள்ள உட்காந்துட்டு அழுகிறவளா இருந்தாலும் சரி, நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன் விண்ணப்பத்தை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடல் ஒன்று உண்டு. அநேகமாக அவர் உங்களுக்கு 4வது வாரத்திலையோ 5வது வாரத்திலையோ வர்றார். பாக்கியநாதன் ஃபாதர் ஏற்கனவே இங்கே வந்திருப்பாரு. சிட்கோ வரைக்கும் உங்களுக்கு சிலுவை பாதை நடத்திட்டு அடுத்த நாள் உபவாச ஜெபத்தை நடத்த போறார். அவர் வந்தாருன்னா இந்த பாட்டெல்லாம் பாட சொல்லுங்க. அவர் ரொம்ப குரல் அருமையா இருக்கும். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் நல்லவரே. பாடலாமா? எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் நல்லவரே. அல்லேலூயா. நீ தாழ்த்தப்பட்ட மகளா இருக்கலாம் இந்த உலகத்தின் பார்வையில். இந்த சமுதாயத்தில் உன்னை ஒருவேளை நீ தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவள் என்று சொல்லலாம். ஒருவேளை உன்னுடைய தோற்றம் கருப்பா இருக்கலாம், ஒருவேளை உன் தோற்றம் கொஞ்சம் பற்கள் எல்லாம் வெளியில வந்த மாதிரி அகோரமா இருக்கலாம், கூளையா இருக்கலாம். ஆனால் உன் உள்ளத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. என் இயேசு உன்னுடைய உள்ளத்தை நேசிக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை மீட்க முடியாதபடி என் கரம் குறுகிவிடவில்லை, உன்னுடைய விண்ணப்பத்தின் குரல் கேட்காதபடி என் காதுகள் செவிடாக விடவில்லை. உங்கள் தீச்செயல்களே, நல்ல யோசனை பண்ணிக்கங்க. உங்களை நோக்கி நான் ஒரு விரலை நீட்டும் போது என்ன நோக்கி 3 விரல் நீட்டிட்டு இருக்கு. மத்தேயு 7:7 சொல்லுகிறது, தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்கு உள்ளாகாதீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தவக்காலத்தின் இந்த 2வது வாரத்திலே இரக்கம் வேண்டுமானால் நீ பிறரை தீர்ப்பிட்ட நேரங்களுக்காக கண்ணீரோடு கதறு. ஒரு விஷயமே தெரியாது, ஆனா காதோட காது வச்சு வதந்திகளை பரப்புது. இவ அப்படி போயிட்டா, அவன் அப்படி போயிட்டான், உங்களுள்ள ஒரு நாளைக்கு ஓட போறான். நீ என்னைக்கு அடுத்தவங்களை சொல்றியோ உன் குடும்பத்தில் அந்த சாபம் வந்து அமரும். அடுத்தவங்களுடைய துன்பத்தில் பங்கெடு, அடுத்தவங்களுடைய துன்பத்தில் சந்தோஷப்படாத. காரணம், அந்த கோபத்தை உண்மையில் திருப்பி விடுவார் என்று நீதிமொழிகள் புத்தகம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒருத்தன் கஷ்டப்படுறானா நீ போய் துணைக்கு நில்லு, நான் இருக்க தைரியமா இரு. அதை விட்டு போட்டு வெளியில் நின்று ஆஹா அவ வாழ்க்கை முடிஞ்சுதுறான்னு சொல்லி கைதட்டாத. உன் துன்பத்தில் நான் உனக்கு துணை நிற்பேன்னு இயேசு 360 முறை சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அஞ்சாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வேதத்தில் பல முறை. உங்களுக்கு பயப்படக்கூடிய தருணங்கள் நிறைய வரும், பயப்படக்கூடிய கடன் தொல்லைகள் வரும், கஷ்டங்கள் வரும், வியாதிகள் வரும், இழப்புகள் வரும். நான் சொன்னே, இந்த சகோதரர் செல்வராஜ் மனைவி கணவர் வந்து விடுவார் என்று போன் பண்ணும்போது, உங்க கணவர் இறந்து விட்டாராமா, இதோ ஆம்புலன்ஸ்ல அனுப்பிச்சிருக்கிறேங்கிற வார்த்தை எவ்வளவு பெரிய இழப்பு. 3 பசங்க, யாருக்கும் திருமணம் ஆகல. ஐயோ ஆலயத்துக்கு போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போனாரே, இன்னும் காணமேன்னு சொல்லி அங்கலாய்க்கும் போது அவருடைய இறந்த உடல் வந்தால் எவ்வளவு கொடுமை. இப்படிப்பட்ட துன்பங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த துன்பத்தின் மத்தியிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்க வேண்டுமானால் நாம செய்ய வேண்டியது என்ன? இயேசுவை போல நான் மாற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், உன்னை நீ நேசிப்பது போல என்னை நீ நேசி, உன்னை நீ நேசிப்பது போல உன் அயலானை நேசி. நம்ம மற்றவங்களை நேசிச்சா மற்றவங்களுடைய
மாதிரி நடக்க மாட்டோம். எனவே இந்த மனம் திரும்புதலின் நாட்களிலே ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே முதல்ல நீ சொல்ல வேண்டியது, நான் பாவி இயேசுவே என்னை மாற்றும், நான் பல காரியங்களிலே தவறு செய்து விட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே என்று கதற வேண்டும். சும்மா வெறும் வாய் சொன்னா பத்தாது. இப்போ உங்க குழந்தை இன்னொரு குழந்தை 2 பேர் வர்றாங்க. 2 குழந்தைகிட்டையும் உங்ககிட்ட ஒரே மாதிரி பாசத்தை காட்டுவீங்களா? நீங்க பெத்த குழந்தைகிட்ட கூப்பிடும் போது அதுல உங்களுடைய உயிரோட்டமான அன்பு வெளிப்படும். ஆனா மற்ற குழந்தைகிட்ட பேசும்போது ஒரு மேலோட்டமான அன்பு தான் இருக்கும். சரி, அதுவும் ஒரு குழந்தைன்னு தான் நினைப்போம். ஆனா நீங்க பெத்த குழந்தையை பார்க்கிற போது உங்களுக்குள்ள பாசம் பொங்கும். அதுபோல நம்ம ஆண்டவரிடத்தில் நம்முடைய பாவங்களுக்காக மனம் திரும்பி கதறும் போது, ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன் என்னை மன்னியும் அப்படின்னு ஒரு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரிடத்தில் நாம் கதற வேண்டும். அவ்வாறு நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே அவரை தேடுவீர்களானால் உங்கள் பாவங்களை மன்னிப்பதில் அவர் வல்லல் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகவே அந்த ஒப்பற்ற தெய்வம் நம்மை மீட்க முடியாதபடி அவர் கரம் குறுகிவிடவில்லை. நம்முடைய விண்ணப்பத்தின் குரல் கேட்காதபடி அவருடைய செவிகள் மந்தமாகிவிடவில்லை. அப்ப நீங்களும் நானும் என்ன செய்யணும்? நம்முடைய தீச்செயல்களை அகற்ற வேண்டும். வேதத்தை திறந்து யாராவது ஒருவர் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28:13. இன்னொரு வாட்டி வாசிங்க. 28:13. அதேதான். தம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை, மூடி மறைப்பவருடைய வாழ்க்கை வளம் பெறாது. அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவன் கடவுளின் இரக்கம் பெறுவர். கடவுளுடைய இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. இது புது மொழிபெயர்ப்பில் சில வார்த்தைகள் நமக்கு புரிவதற்கு கஷ்டமா இருக்கு, குற்றப்பழி அப்படின்னு சொல்லி. ஆனால் பழைய கத்தோலிக்க மொழிபெயர்ப்புல தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு பெற மாட்டான். அல்லேலூயா. பாவசிங்கத்திற்கு போறது சொல்லக்கூடிய பாவத்தை மட்டும் சொல்றது. தெரிஞ்ச ஃபாதரா இருந்தா அதுவும் சொல்றதில்லை. நீ யாருகிட்ட பாவத்தை அறிக்கிடுகிறாய்? நீ ஃபாதரா பார்த்தீங்கன்னா அங்க ஒண்ணுமே சொல்ல முடியாது. அந்த இடத்தில் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. ஐயோ, என் பாவத்தை ஃபாதர் வெளியில சொல்லிடுவாரா? அப்படி சொன்னா அந்த குருத்துவத்துக்கே அது துரோகம். அப்படி யாருமே எந்த ஃபாதருமே நிச்சயமா சொல்ல மாட்டாங்க. அவ்வாறு நீங்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்ய செல்லும் போது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். எந்த பாவமா இருந்தாலும் அறிக்கையிட்டு விடவே. அறிக்கையிடுவது மட்டுமல்ல, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். அவைகளை அறிக்கையிட்டு அதை விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வீட்டில் சமைச்சு முடிச்சாச்சு, எல்லாம் சாப்பிட்டாச்சு, வேஸ்ட் எல்லாம் கொண்டு போய் கொட்ட போறீங்க. கொட்டுற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு மறுபடியும் அதை கொண்டு வருவீங்களா? ஹல்லேலூயா. இது எப்படா வீட்டு விட்டு வெளியில போகணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதை கொண்டு போய் அப்படி ஆட்டிட்டு கொண்டு வந்து மறுபடியும் பாத்திரத்தில் வச்சா வந்து பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? என்னடா அது, மறுபடியும் அதே குப்பையை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்கான். மனநலம் சரியில்லைன்னா தான் அப்படி செய்வோம். அல்லேலூயா. நல்ல புத்தி இருக்கிறவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வீட்டை சுத்தமாக வச்சுக்கணுமோ அப்படிதான் வைப்போம். அதே போலதான் ஒரு பாவ அருட்சாதனத்துக்கு, ஒப்புரவு அருட்சாதனத்துக்கு போகக்கூடிய நீங்களும் நானும் எந்த பாவத்தையேனும் மறைத்து விட்டு நீங்க வந்தீங்கன்னா, நான் சொன்னது கிடையாது, மனநலம் சரியில்லாதவங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. தன் பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டுவிட வேண்டும். அப்போது கடவுளுடைய இரக்கம் கிடைக்கும். ஆனா முதல் வசனம் சொல்லுது, தன் பாவங்களை மறைத்து வாழ்கிறவன் கடவுளிடமிருந்து எந்த ஒரு கொடையும் இரக்கத்தையும் பெற முடியாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த தவக்காலத்தின் நாட்களிலே கடவுளுடைய இரக்கம் நமக்கு வேண்டுமானால் அவரிடத்தில் மனம் திரும்பி வர வேண்டும். அந்த மனம் திரும்புதலுக்கு நாம போறதுக்கு முன்னாடி ஒரு பாடல், பழைய பாடல். அந்த பாடலுடைய வரிகள் நல்லா உங்களுக்கு தெரியும். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் கடவுள் நன்மை செய்தார் கை தூக்குங்க. சார், நீங்க வாதியாருங்கிறத நிரூபிச்சிட்டீங்க, அடிக்கடி கையை தூக்க சொல்றீங்க. அல்லேலூயா. நான் வாதியாரா வரல, சகோதரா தான் வந்திருக்கேன். தன் பாவம், அதாவது என் தேவன் எனக்கு நன்மை செய்தார். நிச்சயமா போத்தனூர் மக்களை ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன்.
அவ்வளவு பேர் எந்த சர்ச்சிலையும் தூக்குனதில்லை. இங்க இன்னொரு வாட்டி குட் குட். நிஜமாகவே நல்ல யோசனை பண்ணி பார்த்தா கடவுளுடைய அன்பை பற்றி தெரியாதவங்க தான் கடவுள் என்னை கைவிட்டுட்டாரு, கடவுள் என் குடும்பத்தை கைவிட்டுட்டாரு, எனக்கு எதுவுமே நடக்கலன்னு சொல்லுவாங்க. நான் தான் நேற்றே சொன்னேன், இப்போ சொன்னேன் இல்லையா காலையில், நேற்று படுத்து தூங்கிய ஸ்ரீதேவி இன்னைக்கு காலையில் மரணம், நடிகை. ஆனால் இன்னைக்கு நம்ம கண் விழிச்சதே ஆண்டவருடைய நன்மை, மிகப்பெரிய நன்மை. எத்தனையோ பேர்த்துக்கு சொந்த வீடு இல்லை, உங்களுக்கு வீடு இருக்கு. எத்தனையோ பேர்த்துக்கு உடலில் சில சில குறைபாடுகள், உங்க உடம்பு குறையில்லாத உடம்பு. எத்தனையோ பேர்த்துக்கு குழந்தைகள் இல்லை, அம்மானு கூப்பிடுறதுக்கு அப்பானு கூப்பிடுறதுக்கு ஒரு குழந்தை. எத்தனையோ பேர்த்துக்கு சொந்த தொழில் இல்லை, உங்களுக்கு கொடுத்த தொழில். எத்தனையோ பேர்த்துக்கு அடுத்த வேளை சாப்பாடு எனக்கு இருக்கா இல்லையா தெரியாது, ஆனால் உங்களுக்கு ஆண்டு முழுவதும் 3 வேளை உணவு. எத்தனையோ பேர்த்துக்கு பழைய ட்ரெஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது, ஆனால் உங்கள் வீட்டுக்காரர் உங்களுக்கு புதுசு புதுசாக எடுத்து கொடுத்து அழகு பார்க்குறார். நீங்களும் அவருக்கு எடுத்து கொடுக்குறீங்க. இன்னைக்கெல்லாம் ரெண்டையும் சொல்லிடணும். காரணம், பெண்களும் சம்பாதித்து தன் கணவரை அழகு பார்க்கிறார்கள். அல்லேலூயா. ஆக இவ்வளவு நன்மைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். நமக்கு நல்ல அறிவை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு ஆஸ்தி அந்தஸ்தை பேரை புகழை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் விட நான் மேன்மையான ஒரு நன்மை என்று எதை சொல்லுவோம் தெரியுமா? அந்த நன்மை நீங்க யாராவது சொல்ல முடியுமா? உலகத்திலேயே பிரதர் எனக்கு இந்த நன்மை சூப்பரான நன்மை கண்டிப்பா சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு இப்பவே ஒரு பரிசு தருவேன். எனக்கு ஆண்டவர் செய்த நன்மை. அதை நானே சொல்லிட்டேன்லம்மா, உயிரோடு இருக்கு, அதனால தான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம் இல்லையா பிரதர்? கைதட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் சொன்னது காதுல கேட்டுச்சா? கல்லையோ மண்ணையோ வழிபடாமல், சொல்றது கேட்டீங்களா? கல்லையோ மண்ணையோ படைக்கப்பட்ட பொருட்களை வழிபடாமல் இந்த உலகையே படைத்து ஆசீர்வதித்திருக்கிற இயேசுவின் பிள்ளைகளாய் இருப்பதுதான் பெரிய நன்மை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரதர் உங்களுக்கு நான் பரிசு தரேன். பிரைஸ் தி லார்ட். அதாவது அழகாய் நான் அடிக்கடி எல்லா ஆலயங்களிலும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த மீட்புங்கிற வார்த்தை உங்களுக்கு தெரியுமா? மீட்பு. அம்மாடி ரோஸ் ட்ரெஸ் நல்லா இருக்கு. மீட்பு. சும்மா தைரியமா சொல்லு. வெக்கமா இருக்கா? பிரதர் நீங்க சொல்லுங்க பிரதர், கேமரா பிரதர். மீட்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபன், அவ்வளவுதான். ஆபத்திலிருந்து, ரைட். சுனாமி வந்துச்சு, அதை காப்பாற்ற போற அந்த நடவடிக்கைக்கு பேர் மீட்பு நடவடிக்கை இல்லையா? ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சு, அங்க போய் ரெக்கவர் பண்றாங்க, அந்த ரெக்கவரி. ஏதோ ஆபத்தில் இருக்கிறவங்கள காப்பாற்ற. முன்னாடி கொண்டிருந்த கேள்வி கேட்டு இருப்பேன், பயப்படாதீங்க, ஒன்றும் கவலை இல்லை. ஆக மீட்பு என்பது நம்மை காப்பாற்றுவது. இந்த உலகம் பாவத்துக்குள் இருக்கிறது. என்னைக்கு ஆதாம் ஏவாள் தவறு செய்தார்களோ இந்த உலகம் பாவத்துக்குள் போனது. அந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து நம்மை காப்பாற்ற தன் ஒரே பேரான மகனை இந்த உலகிற்கு அனுப்பிய இயேசு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் யார், அவரால் நமக்கு என்ன வரப்போகிறது என்பதை ஒரு வசனம், இதை நான் எங்கேயுமே விட மாட்டேன். திருத்தூதர் பணி 4:12. இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த ஒரு பெயரும் கொடுக்கப்படவில்லை. கரம் உயர்த்தி அல்லேலூயா. சத்தம் பத்தாது. ஹல்லேலூயா. பாருங்க, பைபிள் தான் உலகத்திலேயே தொன்மையான நூல். அதிக மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டது. பைபிள் 100க்கு 200 மடங்கு உண்மை வாய்ந்தது. அந்த வார்த்தை சொல்லுகிறது, நாம் மீட்புடைய அவருடைய பெயரை அல்லாமல் வேறொரு பெயர் நமக்கு வழங்கப்படவில்லை. இயேசுங்கிற ஒரு பெயருக்கு நம்மை ரட்சிப்பவர் என்று ஒரு பொருள். மத்தேயு 1:21 சொல்லுகிறது, நம்மை மீட்பவர், பாவங்களிலிருந்து நம்மை மீட்பவர். இயேசுன்னு கூப்பிட்டீங்கன்னா போதும், பேய்கள் நடுங்கும், நோய்கள் ஓடும், ஆசீர்வாதம் ஓடி வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம், இன்ப நாமம், நம்ம இயேசுவின் நாமம் இனி
ஹல்லேலூயா. அந்த இயேசுங்கிற பெயரை சொல்லி கூப்பிடுகிற யாவரும் மீட்பை பெறுவார்கள் என்று திருத்தூதர் பவுல் சொல்லுகிறார். இயேசுவின் நாமம் இனிமையானது ஒரு நாமம். பழைய பாடல் இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச பாடல் அது. அந்த பாடல் வரிகள் எல்லாம் ஒவ்வொன்றும் மணிமணியானவை. பாவத்தை போக்கும், பரிசுத்தமாக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம், பக்தர் கணிக்கும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நம்ம பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை. பரிமள தைலமாம் இயேசுவின் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நம்ம இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நம்ம இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குங்க. இயேசுங்கிற பெயரை சொல்லி மன்றாடுகிற எல்லோருக்கும் மீட்பு உண்டு. அவர் மேல் நம்பிக்கை வைத்து திருமுழுக்கு பெற்று பரிசுத்த ஆவியானவரை அபிஷேகம் பெறுகிற ஒவ்வொருவரும் பரலோகம் என்கின்ற மாபெரும் கொடையை பெறுவார்கள். ஹல்லேலூயா. ஆனா அது போக முடியாதபடி தடை செய்வது நம்முடைய பாவங்கள். ஆகவே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்த்தவர்களாய், இப்ப நாம கொஞ்சம் முன்னாடி பட்டியலிட்டோம். அம்மா அப்பாவை கொடுத்தார், நல்ல உடலை கொடுத்தார், குறையில்லாத வாழ்வை கொடுத்தார், செல்வங்களை கொடுத்தார். இன்னும் சில தேவைகள் நம்மளுக்கு அப்பப்போ ஆண்டுக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு நாளுக்கு தகுந்த மாதிரி. இப்போ +2 முடிச்சாச்சுன்னா அடுத்தது எப்போ அட்மிஷன், அந்த குழந்தைகளுக்கு காலேஜ் பார்க்கறது, காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு, ஐயோ நல்ல வேலை வேணுமே, அந்த வேலையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நல்ல கல்யாணம் ஆகணுமே, கல்யாணம் ஆகி 1 வருஷத்துலேயே ஐயோ பேரன் குழந்தை வேணுமே. இப்படி தேவைகள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கும். நான் ஒரு முறை வால்பாறையில் ஒரு பாட்டிக்கிட்ட கேட்டேன், பாட்டி உங்களுக்கு என்ன ஆசை பாட்டி? எனக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, சாகிறதுக்குள்ளே என்ற கொள்ளு பேத்தி கல்யாணத்தை பார்த்துடணும். கொள்ளு பேத்தி? அந்த கொள்ளு பேத்தி எங்கேன்னு கேட்டேன். அவங்க அம்மாட்ட பால் குடிச்சிட்டு இருந்தது. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த அம்மாவுக்கு அவ்வளோ சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டு போறக்கு மனசு இல்லை. அப்பவும் கூட கேட்டேன், சரி பாட்டி கடவுளோட கிருபையினால அந்த குழந்தை இப்போ தான் பால் குடிச்சிட்டு இருந்து பெருசாகி கல்யாணம் ஆகிடும், அப்போ நீங்கள் போயிடுவீங்களா? அதுக்கு ஒரு குழந்தைய பார்த்துட்டு போயிடுறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மனித ஆசைக்கு அளவே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் கடவுள் சித்தத்துக்கு உட்பட்டு கேட்டால் அதையெல்லாம் நான் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்தது நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் முன்னாடி கேட்டேன், தேவைகள் எல்லாம் என்னன்னு சொல்லி கை தூக்குனீங்க. தேவையோடு வந்தவர்கள், இன்னும் பிள்ளைகளுடைய குடும்பத்தினுடைய தனிப்பட்ட தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சித்தம் இருந்தால் நிச்சயமாக நடந்துடும். அந்த சித்தத்தை அவர்கிட்ட இருக்கிறத நாம் உருவணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். பெரும்பாலுள்ள பெண் யாருக்குமே செய்ய முடியாத ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். என்னன்னா, யாருக்குமே இல்லாத ஒரு விசுவாசம், இயேசுவை தொட்டாலே போது எனக்கு சுகம் வந்துடும் அந்த அம்மா நம்பினாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆழமான நம்பிக்கை நமக்குள்ள வேணும். நம்ம அப்பா கிட்ட திரளான ஆசீர்வாதங்கள் உண்டு, இயேசுவிடத்துல திரளான ஆசீர்வாதங்கள் உண்டு. ஒரு இந்து சகோதரன் எங்க வேலூர் கிட்ட பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற வெளியில வந்த போது அவர் அன்னைக்கு தான் ஆலயத்துக்கு வந்திருக்காராம். அவர் சொன்னார், நீங்க எல்லாம் கடவுளை பத்தி பெருசா பேசுறீங்க, உங்க கடவுளை பார்த்தா எங்க கடவுள் மாதிரி ஒரு நகை நட்டோட நல்ல செல்வாக்கா இல்லையே, அவருக்கு இடுப்புக்கு மட்டும்தான் ஒரு துணி இருக்குது, அவரே இல்லாத போது உங்களுக்கு எப்படி தருவார்? அறியாமல் புரியாமல் கேட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்னேன், பைபிள் எடுத்து கொடுத்து நான் சொல்ற பகுதியை படிங்கன்னு சொன்னேன், குறிச்சு கொடுத்தேன். அவர் படிச்சுட்டு அசந்து போனார்.
நம் ஆண்டவர் யார், எப்பேற்பட்டவர்? ஆகாய் 2:8 சொல்கிறது, பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பாடல் 24:2 சொல்கிறது, பொன்னும் வெள்ளியும் என்னுடையது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பூமியின் அந்தரங்க ஆழங்களிலே ஏராளமான வைரங்களையும் நவரத்ன கற்களையும் பொன்னையும் பொன்னை விட மேலானவற்றையும் பதுக்கி வைத்திருக்கிறார். தன் பிள்ளைகள் எப்ப தேவையோ எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், நானா இல்லாதவன்? எல்லாம் உலகமே படைக்கப்பட்டது அவருக்காக. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், இந்த உலகம் முழுவதும் படைக்கப்பட்டது எனக்காக, ஆனா அதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், எனக்கு தேவை உங்க ஆன்மா மட்டுமே. ஹல்லேலூயா. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளவு வேணா செல்வம் இருக்கட்டும், இந்த உலகத்திலிருந்து நம்ம ஏதாவது எடுத்துட்டு போக முடியுமா? ஒண்ணும் இல்லை. ஐயோ என் பொண்டாட்டி, ஐயோ என் புருஷன், அதுவும் கூட வராது. மகிமை அடைகிறார், உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவார். ஃபாதர், இந்த ஒரே ஒரு வரி பாடி போயிடலாம். 1 மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன், வரி சொல்லி கொடுக்குற இந்த பாட்டை பாடணும். இப்போ 1 மணி நேரம் கொடுத்து பாரு, சொல்லுங்க, உன்னை தேவன் உயர்த்துவாரு. 10ல் 1 பங்கு கொடுத்து பாரு, கடன் இல்லாமல் நடத்துவாரு. ஹல்லேலூயா. ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. 1 மணி கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. 10ல் 1 பங்கு கொடுத்து பாரு, கடன் இல்லாமல் நடத்துவாரு. ஆமென். கொடுத்து பாரு, கடன் இல்லாமல் நடத்துவாரு. உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா. உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் மட்டும் இல்லை, உங்க பங்கு குருவானவர், என்னுடைய அருமையான நண்பரும் கூட 10ல் 1 பாகம் இல்லை, தனக்கு வர்றதில் எல்லாத்தையுமே மற்றவங்களுக்கு கொடுப்பார். அதனால் அவரை கடவுள் இது வரைக்கும் வெட்கப்படவே இல்லை. இன்னைக்கு கூட சொன்னார், போத்தனூர்ல 5 வாரம் புக்கிங், சோறு போட்டு தள்ளுறாங்க. ஹல்லேலூயா. அவங்கவுங்க கொண்டு வந்து பணத்தை கொண்டு வந்து கொடுத்து எல்லாம் உபவாச ஜெபம், நல்ல சாப்பாடு, டீ, டிஃபன். இந்த மாதிரி எந்த சர்ச்சிலையும் பார்க்கல. கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. கடவுள் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். மீண்டும் நான் மதிய வேளையில் உங்களை சந்திக்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.